ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு V3 டைரிஸ். இன்னைக்கு நாம கருவேப்பிலை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். வாங்க லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நிழல்லே காய வச்சுருங்க. கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வாணலியில் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. கால் கப் கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 10 டேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சீட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் வறுத்து ஆற வச்ச கருவேப்பிலையை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அடுத்து எள்ளையும் வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த டேட்ஸையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1/4 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச மிக்சரை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான கருவேப்பிலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டை டெய்லி மார்னிங் ஒன்று சாப்பிட்லாம். உங்கள் ஹேருக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.